வாட்ஸ்அப்பில் ப்ரைவேசி அப்டேட் அப்படிங்கிறது புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். நாமும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ரைவேசி பாலிசி அப்டேட் வந்திருக்குப்பா, இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அதற்கான சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் இல்லைனா அடுத்ததான் எந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணுறனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 200 கோடி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப்பை 2014 தனியாக இருந்து மறுபடியும் ஃபேஸ்புக் வாங்கும்போதே சின்னதாக ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்டா ஃபேஸ்புக் இவ்வளோ டாலர் கொடுத்து இந்த வாட்ஸ்அப்பை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வாட்ஸ்அப்பை வாங்கும்போதே ஃபேஸ்புக் என்ன சொன்னாங்கன்னா, கடைசி வரையிலும் வாட்ஸ்அப் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுவாங்க, யாரும் காசு கொடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் அவங்க இப்போவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரைவேசி பாலிசியில் என்ன அப்டேட் வந்திருக்கு, இந்த February 8 நம்ம அதை அக்செப்ட் பண்ணலன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பலவிதமான ஊடகங்கள் வழியாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஸோ அவங்க ப்ரைவேசி பாலிசியை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, நம்முடைய டேட்டா எப்படிலாம் பரிமாற்றம் செய்யப்படும். அடுத்ததாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது. கடைசியாக இருப்பது, இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிற மீதம் இருக்கும் பலவிதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கினுடைய ஒரு ப்ராடக்ட் தான் இன்ஸ்டாகிராம், அதனுடைய இப்போது ஒரு ப்ராடக்ட் தான் வாட்ஸ்அப். இதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை வாட்ஸ்அப் கூட எப்படி லிங்க் பண்ண போகிறாங்க, இப்படி 3ஆக இந்த ப்ரைவேசி பாலிசியை டிவைட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய டேட்டா. இப்போ நான் என்னுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணுறதோ இல்லாட்டி மெசேஜ் அனுப்புகிறதோ என்கிரிப்டடாக இருக்கும். E2E அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனுக்காக இவங்க பயன்படுத்தின ஒரு விதமான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான். இந்த சிக்னல் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சேஃபாக நம்ம உணர்ந்தோம். என்னுடைய கால் வேறொரு நபருக்கு போகுதுன்னா அவரால் மட்டும்தான் நான் கால் பண்ணுறதை பார்க்க முடியும். என் மெசேஜ் இன்னொரு நபருக்கு போகுதுன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆனால் இப்போ திடீர்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படி கிடையாது, நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் சர்வரில் கொஞ்சம் நாட்களுக்காக இதை சேவ் பண்ணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ்புக் சர்வர் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய மெயின் டேட்டா சர்வரில் கூட உங்களுடைய டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய டேட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற பேட்டரி லெவல் என்ன, என்னுடைய மொபைல் ஃபோனினுடைய டிவைஸ் ஐடி என்ன, என் மொபைல் ஃபோனில் இருக்கிற யூனிக் ஐடி என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி என்ன, இதெல்லாம் பொதுவாக யாருமே எடுக்க மாட்டாங்க. சாதாரணமாக இந்த மொபைல் அப்ளிகேஷன், சேட்டிங் அப்ளிகேஷனுக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஆனால் இப்போ அவங்க செஞ்சுருக்கிற அப்டேட் வழியாக ஃபேஸ்புக்கில் இருக்கிற சில விதமான ப்ராடக்டை வாட்ஸ்அப்புக்கு நேரடியாக கொண்டு வர போகிறாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சேட் பண்ணாலும், ஃபேஸ்புக் மெசஞ்சரில் சேட் பண்ணாலும், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலும் எல்லாம் ஒரே இடத்துல வந்து குவிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இ-காமர்ஸ் மாதிரியான சில விதமான பையிங் செல்லிங்கான மெத்தடை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பலவிதமான அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் யூசர்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நீ எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்க, எதற்காக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறதுக்கா இல்லாட்டி மெசேஜ் அனுப்புறதுக்கா இல்லாட்டி குரூப் கால் பண்ணுறதுக்கா, இந்த டேட்டா எல்லாம் அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட் அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் அப்டேட்டே பல மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. சொல்லப்போனால் போன வருடம் பாதியில் இருந்தே நிறைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் பல மனிதர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆர்மியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பை உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிட்டார்களாம். எட்வர்ட் ஸ்னோடன் வர வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதில்லை, தேவைக்காக மட்டும் வாட்ஸ்அப் சில வேலைகளில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு பதிலாக எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம், இந்த ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அதற்கு எலன் மஸ்க் அவர்களே சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டார், யூஸ் சிக்னல் அப்படிங்கிறது தான். ஸோ சிக்னல் அப்படிங்கிறது இதே மாதிரியான ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன். வாட்ஸ்அப்பிலிருந்து இல்லாட்டி ஃபேஸ்புக்கிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு நபரால் தொடங்கப்பட்டு வேறொரு நபர் ஆல்ரெடி இந்த சிக்னல் கிரிப்டோகிராஃபியில் ரொம்ப கோலாச்சு இருக்கும்போது இவரும் போய் ஜாயின் பண்ணி சிக்னல் அப்படிங்கிற வேறொரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த சிக்னலுக்காக அவர் செலவிட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50 மில்லியன்.
பேர் ஊர்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ சிக்னல் அப்படிங்கிறது தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எண்ட் டு எண்ட் அப்படிங்கிறது செய்யறதுக்காக சிக்னல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், சிக்னல் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் அதை படிக்கலாம். இந்த சிக்னல் அப்படிங்கிற ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சிக்னல் அப்படிங்கிற மெசேஜ் அப்ளிகேஷன் செயலியாக இருக்கட்டும், இரண்டும் இரண்டு. சிக்னல் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, அதாவது ஒரு சாஃப்ட்வேருங்க. சிக்னல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இப்போ சிக்னல் நிறுவனத்தினுடைய ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன் தான் சிக்னல் அப்படிங்கிற வேறொரு பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளாக இது இருக்கு மார்க்கெட்டில். இவங்க இரண்டுமே செய்யறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த செயலி இருக்கு பாருங்க, அதே மாதிரியான ஒரு செயலியை நான் உருவாக்க வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும், உங்களுடைய சோர்ஸ் கோடு தருவீங்களான்னு. வாட்ஸ்அப் தருவாங்களா? தரமாட்டாங்க. பல பில்லியன் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால அந்த செயலியினுடைய கோடு அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய கோடு எந்த மாதிரியான இடத்துல போயிருக்கு, நம்முடைய டேட்டா எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, இதை எதையுமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற நிறுவனம் நமக்கு தராது. ஆனால் இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, கோடிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த கோட் எடுத்து வாசித்து பார்க்கலாம். வாசித்து பார்த்து நம்முடைய டேட்டா எங்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்கு, இதன் வழியாக ஏதாவது வைரஸை பரப்ப முடியுமா, இப்படி பலவிதமான மனிதர்கள் அதில் ஊடுருவி அங்கே என்னென்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்த்து கொள்ளலாம். இப்படி பார்ப்பதால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறனால இதை செக் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இதை எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதாக ஏதாவது ஸ்பைவேர் இல்லாட்டி ஏதாவது ஒரு வைரஸை இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க. அதன் வழியாக ஏதாவது பிரேக் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அது சிக்னல் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷனுக்கு, அந்த நிறுவனத்திற்கு போகும். அந்த நிறுவனம் உடனே அதில் இருக்கிற அந்த குளறுபடிகள், அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த சிக்னல் அப்படிங்கிற செயலி கடந்த 2-3 மாதங்களில் பலவிதமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. டிசம்பரில் தான் குரூப் கால் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்புக்கும் சிக்னல் அப்படிங்கிற செயலிக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய சர்வரில் நம்முடைய டேட்டா, என்னுடைய பெயர், என்னுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் இங்கே செல்வதால் என்னுடைய பெயரை வைத்து, என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய ஐபி அட்ரஸை வச்சு நான் எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களால பார்க்க முடியும். ஃபேஸ்புக்கால் பார்க்க முடியும். இல்லாட்டி ஃபேஸ்புக் அந்த டேட்டாவை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதுதான் இங்கே அடுத்த கட்டமாக ஃபேஸ்புக் சொல்லியிருக்கும் பிரைவேசி அப்டேட். அதாவது ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸுக்காக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது சேட் பண்ணியிருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுடைய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதே மாதிரி மெட்டா டேட்டா அப்படிங்கிற சின்ன விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு MP3 நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த MP3 நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த MP3 பெயர், அதாவது அது எந்த பாடல் அப்படிங்கிற பெயர், அதை பாடியவர் யார், அந்த படத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸ் உங்களுடைய MP3 பிளேயருக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நபருக்கு நம்ம கால் பண்ணுறோம்னா நம்முடைய மெட்டா டேட்டாவாக நம்முடைய பெயர், நம்ம கால் பண்ணுற அந்த நேரம், நம்ம காலை வைக்கிற அந்த நேரம், இதெல்லாம் மெட்டா டேட்டாவாக போய் சேவ் ஆகுது. எங்க? ஃபேஸ்புக் இல்லாட்டி வாட்ஸ்அப் சர்வரில். அந்த மெட்டா டேட்டாவை வாட்ஸ்அப் என்கிரிப்ட் செய்யாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட மெட்டா டேட்டா என்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் செய்வதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிக்னலில் வந்து பார்க்கும்போது, இல்லாட்டி சிக்னல் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை பார்க்கும்போது அதில் எல்லாமே சீல்டு சென்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வழியாக செய்யப்படுகிறது. யாருக்கும், எந்த ஒரு கம்பெனிக்கும், எந்த ஒரு நிறுவனத்திற்கும் உங்களுடைய டேட்டாவை பார்க்க முடியாது. சரி, அப்படின்னா இந்த சிக்னல் அப்படிங்கிற மெசேஞ்சருக்கு எப்படி பணம் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டொனேஷன் வழியாக மட்டும்தான். அட்வர்டைஸ்மெண்ட் வழியாகவோ இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழியாகவோ கிடையாது. டொனேஷன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ₹2, ₹10, ₹500 டொனேஷன் கொடுக்கலாம். அதன் வழியாக அவங்களுடைய ப்ராஃபிட் இல்லாட்டி இந்த சிக்னல் அப்படிங்கிற மெசேஞ்சர் செயல்படுவதற்கான பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கும் அப்டேட். ஸோ சிக்னலில் அடுத்ததாக இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் வர என்கிரிப்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு நபருக்கு மெசேஜ் அனுப்பும்போது அந்த மெசேஜ் எவ்வளோ நேரம் இருக்கணும், விசிபிளாக இருக்கணும், ஒரு 5 நிமிஷத்தில் டிலீட் ஆயிடணுமா, ஒரு வாரத்துக்குள்ளே டிலீட் ஆயிடணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்களே செயல்படுத்தலாம். இது டெலகிராமில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். அதே மாதிரி இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் டெஸ்க்டாப், லேப்டாப் இப்படி எதில் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சிக்னல் அப்படிங்கிற மெசேஞ்சரை பயன்படுத்தி ரொம்ப பேருக்கு சேட் அனுப்பியிருக்கீங்க, உங்கள் மொபைல் வழியாக சேட் அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க
லேப்டாப்லேயோ அப்படி இல்லைனா வேறு மொபைல்லையோ அப்படி இல்லையா வேறு ஏதாவது டெஸ்க்டாப்லேயோ இந்த சிக்னல் அப்படிங்கிற செயலியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய சிக்னல் செயலியில் சேட் அப்படிங்கிறது இருக்காது. உங்கள் மொபைலில் நீங்கள் யார்ட்டெல்லாம் சேட் பண்ணீங்களோ அவங்களுடைய பெயரெல்லாம் இருக்கும், ஆனால் என்ன சேட் பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுடைய டேட்டா அந்த ஒரு மொபைலில் தான் சேவ் ஆகும். க்ளவுடில் சேவ் ஆனாதான் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்கும், நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும். இது க்ளவுடில் சேவ் ஆகாது, உங்கள் மொபைல் ஃபோனில் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய மொபைல் ஃபோன் காணாமல் போனாலோ இல்லாட்டி உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டாலோ உங்களுடைய சேட்டை யாராலையுமே வாசிக்க முடியாது. இது நன்மையும் தீமையும் அடங்கிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இந்த சிக்னல் அப்படிங்கிற செயலி பயன்படுமா என்று கேட்டால், சிக்னல் அப்படிங்கிற அந்த செயலினுடைய சர்வர் நீங்களே டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு நிறுவனம், அந்த 1000 பேர் இருக்கிற நிறுவனத்தில் சிக்னல் அப்படிங்கிற செயலியை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒரிஜினலா சிக்னல் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய சிக்னல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய டேட்டா பேஸை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கான சிக்னல் சர்வரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியா என்னடா சொல்லி வர, ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, வாட்ஸ்அப்ல இல்லாத நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இதுல சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ சிக்னலை யூஸ் பண்ணலாமா இல்லாட்டி வாட்ஸ்அப்பையே யூஸ் பண்ணலாமா, என்னுடைய டேட்டா எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கண்ணை மூடிட்டு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் என்னுடைய டேட்டா நான் எங்கெல்லாம் இருக்கேன், என்னுடைய மொபைலினுடைய இன்ஃபர்மேஷன், என்னுடைய கான்டாக்டினுடைய இன்ஃபர்மேஷன், இது எதையுமே நான் ஷேர் பண்ண வேண்டாம். நான் யாருக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிறத வேறு யாரும் பார்க்க வேண்டாம். நான் அனுப்புகிற மெசேஜ் இதுவும் யாருமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதைக்கு சிக்னலில் போகலாம். வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். எதுக்காவது தேவைக்கு நிறைய பேர் சிக்னலுக்கு வரும்போது வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அதுவரையிலும் வாட்ஸ்அப்பை உப்புக்கு சப்பானியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பிறகு எல்லா டீட்டெயில்ஸும் சிக்னலுக்கு வந்த பிறகு நீங்கள் சிக்னலை பயன்படுத்தலாம். நாளைக்கு சிக்னலினுடைய பிரைவசி பாலிசி அப்டேட் ஆகுது என்றால், அது ஓப்பன் சோர்ஸ், அவ்வளோ சீக்கிரமாலாம் அப்டேட் ஆகாது. அப்படியே ஆனாலும் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு செயலி வரும், அப்போ நம்ம வேற செயலிக்கு தாவிக்கிட வேண்டிதான். இது யதார்த்தமாக நடக்கக்கூடியது. ஆர்குட்லேருந்து ஃபேஸ்புக் வந்தோம், ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம் வந்தோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த செயலினுடைய அப்டேட் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இளைய சமுதாயம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இந்த பிரைவசி அப்டேட் அப்படிங்கிறது உங்களுடைய டேட்டா வெட்ட வெளிச்சமாக சர்வருக்கு போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை மீறுவதற்காக இல்லை அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக எலன் மஸ்க் அவர்களே யூஸ் சிக்னல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள் இந்த சிக்னல் அப்படிங்கிற செயலியை பயன்படுத்துகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த பல அரசியல் தலைவர்களும் சிக்னல் அப்படிங்கிறதான் பயன்படுத்துகிறார்கள். ஸோ நீங்களும் அதை பயன்படுத்துவதால் நன்மைதான் இருக்கிறதே தவிர தீமை கிடையாது. ஸோ யூஸ் சிக்னல். இது சிக்னலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நம்ம டேட்டாவை நம்ம பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளோதான். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.